கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரத்துல 30வது வார்த்தை. இங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குற்றம் மற்ற இராதவனையும் கூட தப்புவிப்பார், உம்முடைய கைகளின் சுத்தத்து நிமித்தம் அவன் தப்பி போவான் அப்படிங்கிற வார்த்தை இங்க வருது. யோபுவின் ஃப்ரெண்டு யோபு கிட்ட சொல்றாரு, குற்றமற்ற இராதவனையும் கூட தப்புவிப்பார். அப்படின்னா தப்பு செஞ்சவனுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். ஆனா நீங்க தப்பு செய்யாம இருக்கிறதுனால உம்முடைய கைகளின் சுத்தத்து நிமித்தம் குற்றமற்ற இராதவனும் கூட தப்புவிக்கப்படுறா அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த வார்த்தை குறித்து வேதத்திலிருந்து சில ஆதார வசனங்கள், இதற்கு ஆதாரமா என்ன வார்த்தைகளை ஆண்டவர் வேதத்துல நமக்கு தந்தரில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாம் நிமித்தம் ஆண்டவர் லோத்துவையும் அவனோட குடும்பத்தையும் காப்பாத்துறதை நம்ம பார்க்க முடியும். சோதம் குமார சமபூமியின் பட்டணங்களை சுற்றிலும் அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமின் நீதியை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணத்திலிருந்து அவனை வெளியேற்றி அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. ஆதியாகமம் 19:29 நம்ம இதை பார்க்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது, லோத்துவி நிமித்தமாக சோவார் ஊரார் தப்புவிக்கப்படுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் அந்த அழிவின் நடுவில் இருந்து அவங்கள வெளியேற்றி விடுறாரு. அப்போ லோத்து கிட்ட, நீ இந்த சமபூமியில நிக்காத, மலைக்கு ஓடிப்போன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ லோத்து சொல்றாரு, என்னால் அந்த மலைக்கு ஓடி போக முடியாது ஆண்டவரே, அதனால ஏதோ பக்கத்துல இருக்கிற இந்த சோவார் என்கிற ஊருக்கு நான் போறேனே அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ லோத்து கேட்டதுனால அந்த சோவார் ஊரார் காப்பாற்றப்படுறாங்க. ஏற்கனவே இந்த சோவார் அப்படிங்கிற கிராமம் அந்த பட்டணமும் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு இடம்தான். ஆனா லோத்து கேட்டுக்கொண்டதன் பேர்னால அவங்க தப்பு செஞ்சவங்களா இருந்தாலும் கூட லோத்துவுக்காக அந்த ஊரார் தப்பி போகும்படி ஆண்டவர் மனம் இறங்குறத நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 19:21 நம்ம பார்க்க முடியும். அடுத்ததான் வேதத்துல நம்ம பார்க்கும்போது, ராகாபி நிமித்தம் அவள் வீட்டார் காப்பாற்றப்படுறத நம்ம பார்க்க முடியும். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோட வைத்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ராகாபி நிமித்தம் அவள் வீட்டார் அனைவரும் அழிவு நின்று தப்பினார்கள். வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டது ராகாப் மட்டும்தான். ஆனா அவளோட தகப்பன் வீட்டார் ஏற்றுக்கொள்ளல. ஆனாலும் கூட அவள் தகப்பன் வீட்டார காப்பாற்றப்படுறத நம்ம இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, தானியேல் நிமித்தம் பாபிலோனின் ஞானிகள் காப்பாற்றப்படுறாங்க. எப்படின்னு கேட்கும்போது, தானியேல் பாபிலோனின் ஞானிகளை ராஜா அழிக்க போறாரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டதும் ஆரியோக் அப்படிங்கிற ஒரு மனுஷன் கிட்ட போய், என்னை ராஜா கிட்ட அழைத்து கொண்டு போ, நான் ராஜாவின் கனவின் பொருளை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தானியேல் சொன்னதுனால, பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையும் அப்படின்னு தானியேல் வேண்டிக் கொண்டதுனால ஞானிகளை கொல்லும்படி அரசன் ஏற்கனவே அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா தானியேல் ஒருத்தர் அந்த விளக்கத்தை கொடுத்ததுனால எல்லா ஞானிகளும் காப்பாற்றப்படுறாங்க. தானியேல் ஆண்டவருக்கு பயப்படுற ஒரே ஒரு மனுஷன். அவனுடைய நீதி நிமித்தம் நீதியின் வழியில நடக்காத பாபிலோனின் ஞானிகளும் கூட காப்பாற்றப்படுறாங்க. ஆமாங்க, அதே போலதான் இந்த நாட்களிலும் கூட நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மை சுற்றியுள்ள ஜனங்களும் காப்பாற்றப்படுவாங்கங்கிறத நிச்சயமான உண்மைங்கிறத வேதத்தின் ஆதாரத்திலிருந்து நம்ம கண்டு கொள்ள முடியும். ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பிரயாணத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கூட திடீர்னு ஒரு புயல் வருது, பயங்கரமான ஒரு சூழ்நிலை, மரண போராட்டம். அந்த நேரத்துல ஒரு பவுலை காப்பாற்ற வேண்டிய ஆண்டவர் பவுலோடு இருந்த அத்தனை பேரோட உயிரையும் ஆண்டவர் காப்பாற்றி விடுறாரு. நாம ஆண்டவருக்கு முன்னாடி குற்றம் இல்லாதவங்களா உண்மையுள்ளவர்களா இருக்கும்போது, குற்றமற்ற இராதவனையும் கூட தப்புவிப்பார், உம்முடைய கைகளின் சுத்தத்து நிமித்தம் அவன் தப்பி போவான் அப்படின்னு யோபுவினோட ஃப்ரெண்டு சொன்ன காரியம் எவ்வளவு உண்மையா இருக்கு பாத்தீங்களா? நம் கைகளின் சுத்தத்து நிமித்தம் குற்றம் செய்தவங்களும் கூட தண்டனை அனுபவிக்காம தப்பி போவாங்க.